கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தான் அடுத்த போப்பாக விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்பிடம் அடுத்த போப்பிற்கான அவரது தேர்வு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ட்ரம்ப் தான் போப்பாக விரும்புவதாகவும் அதுவே தனது முதல் தேர்வாக இருக்கும் என்றும் விளையாட்டாக கூறினார். தொடர்ந்து தனக்கு விருப்பமானவர் யாரும் இல்லை என்று கூறிய ட்ரம்ப் நியூயார்க் பேராயர் திமோதி டோலன் போப்பிற்கு சிறந்த தேர்வாக இருப்பார் என்றும் தெரிவித்தார். As Pope, I'd like to be Pope. That would be my number one choice. No, I don't know. I have no preference. I must say we have a cardinal that happens to be out of a place called New York who's very good. அமெரிக்காவின் விருப்பம் ஒருபோதும் நிறைவேறாது என்று கனடா பிரதமராக தேர்வாகி இருக்கும் மார்க் கார்னே கூறியுள்ளார். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் லிபரல் கட்சியின் வெற்றிக்கு பிறகு ஆதரவாளர்களிடம் பேசிய மார்க் கார்னே, அமெரிக்கா நமது நிலம், தண்ணீர் என எல்லா வளங்களையும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறது என்றார். மேலும் அதிபர் ட்ரம்ப் நம்மை உடைக்க முயற்சிக்கிறார், அதற்காக நம்மை சொந்தம் கொண்டாடுகிறார், அது ஒருபோதும் நடக்காது என்றும் கூறினார். கூட்டத்தினர் கரவொலி எழுப்பி அதனை ஆமோதித்தனர். ஆனாலும் இந்த பேச்சுக்கு பிறகு மார்க் கார்னியும் ட்ரம்பும் தொலைபேசியில் உரையாடினர். அப்போது விரைவில் நேரில் சந்திப்பது என்றும் அமெரிக்க கனடா உறவை மேம்படுத்துவது என்றும் தங்கள் விருப்பத்தை பகிர்ந்து கொண்டனர். மாருதி சுசுகி நிறுவனத்தின் அதிகம் விற்பனையாகும் மாடலான வேகனார் காரை அந்நிறுவனம் மேம்படுத்தியுள்ளது. முந்தைய காரில் 2 காற்றுப்பைகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது பாதுகாப்பை அதிகரிக்க 6 காற்றுப்பைகள் அடிப்படை அம்சமாக வழங்கப்படுகிறது. பின்புற பயணியருக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வசதி, 20% எத்தனால் கலப்பு பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் மேம்படுத்தப்பட்ட என்ஜின் ஆகிய புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வெளிப்புற தோற்றத்தில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்றாலும் எலக்ட்ரானிக் கண்ணாடிகள், டூயல் டோன் டேஷ்போர்டு, 7 அங்குல டச் ஸ்கிரீன் உள்ளிட்ட பல அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதன் காரணமாக 10 மாடல்களில் வரும் இந்த காரின் விலை 14,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. கோடை விடுமுறையில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக இடுக்கி மூணாறு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி துவங்குகிறது. மூணாறில் மே 1ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியில் ரோஜா, ஜெரோனியா, அட்லியா உள்ளிட்ட 20,000 மலர் செடிகள் வைக்கப்பட்டுள்ளன. கேரள தமிழக எல்லைப் பகுதியில் பிரபலமான அரிசி கொம்பன் காட்டு யானையை நினைவுபடுத்தும் வகையில் யானையின் உருவம் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரிசி கொம்பனின் அசல் செயல்பாடுகள் போலவே காது மடல்களும் துதிக்கையும் இயந்திரத்தின் மூலம் அசையுமாறு அழகூட்டப்பட்டுள்ளது. இரவில் மிளிரும் வகையில் வண்ண விளக்கு அலங்காரங்கள், இசையுடன் கூடிய நீர் அருவி, செல்ஃபி பாயிண்ட்கள், கண்ணாடி பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. சிறுநீரை குடித்தால் பல்வேறு நோய்கள் குணமாகும் என்று மொரார்ஜி தேசாய் காலத்திலிருந்து இன்று வரையில் சிலர் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் சிறுநீரை குடிப்பதால் எந்த நோயும் குணமாகாது, மாறாக சிறுநீரகங்கள் தான் பாதிக்கப்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். நோய்கள் குணமாகும் என்ற நம்பிக்கையில் சிலர் தினமும் தங்கள் சிறுநீரை குடித்து வருகின்றனர். முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் தான் தினமும் 1 டம்ளர் சிறுநீர் குடிப்பதாகவும் தன்னுடைய நீண்ட ஆயுளுக்கு அதுவே காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பரேஷ் ராவல் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் யூரின் தெரப்பிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சிறுநீர் குடிப்பதால் நோய்கள் குணமாகும் என்பதற்கு எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் இல்லை. சிறுநீர் என்பது உடலின் கழிவு, அதை மீண்டும் குடிப்பதால் சிறுநீரகங்களுக்கு கூடுதல் வேலைதான் கொடுக்கிறோம், தவிர சிறுநீரில் உள்ள பாக்டீரியாக்கள் தேவையற்ற வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும், உடலில் கழிவுகளின் தேக்கம் அதிகரிக்கும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். போதுமான வசதிகள் இல்லாத காரணத்தினால்தான் பல ஆண்டு காலம் இந்தியாவில் நேரலை இசை நிகழ்ச்சிகள் நடத்தவில்லை என்று இசையமைப்பாளர் ஏ. ரஹ்மான் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக சென்னை உள்பட இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் இசை நிகழ்ச்சிகளை ரஹ்மான் நடத்தி வருகிறார். ஆனால் அதற்கு முன்பு பல ஆண்டு காலம் இந்தியாவில் இசை நிகழ்ச்சி நடத்துவதை தவிர்த்து வந்தார். அண்மையில் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் இதுகுறித்து ரஹ்மான் மனம் திறந்துள்ளார். இந்தியாவில் நேரலை இசை நிகழ்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் உரிய தரத்தில் இல்லை. பல இடங்களில் ஒலி அமைப்பின் தரம் மோசமாக இருக்கும். பாதுகாப்பு வசதிகளிலும் போதாமைகள் இருந்தன என்று ரஹ்மான் கூறியுள்ளார். இசை நிகழ்ச்சிகளில் பாடும்போது பாடகர்கள் மீது காலி தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்ட நிகழ்வுகளை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். அண்மை காலங்களில் ஈடி ஷெரான், டியா லிப்பா உள்ளிட்ட சர்வதேச பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் இந்தியாவில் நடத்தப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் ரஹ்மான். பன்னெடுங்காலமாக இசையை கொண்டாடி வந்துள்ள இந்தியா நேரலை இசை நிகழ்ச்சிகளுக்கு மிகச்சிறந்த இடமாக கருதப்படும் நிலை உருவாக வேண்டும்.
அதற்கேற்ற வகையில் அனைத்து நகரங்களிலும் நேரலை இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான அனைத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். பங்குச் சந்தைகள் தொடர் ஏற்றம் காரணமாக முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு மீண்டும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 8,60,000 கோடி ரூபாயை தொட்டிருப்பதாக ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது. பங்குச் சந்தைகளின் இந்த தொடர் ஏற்றம் காரணமாக மார்ச் மாதத்தில் 6,88,000 கோடி ரூபாயாக இருந்த முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு சுமார் 1,72,000 கோடி ரூபாய் அளவில் அதிகரித்திருப்பதாக ப்ளூம்பர்க் கூறியுள்ளது. இருப்பினும் இவரது சொத்து மதிப்பு ஏற்கனவே இருந்ததை விட இன்னமும் 20% குறைவாகவே உள்ளதாக ப்ளூம்பர்க் கூறியுள்ளது. அதேபோல இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பணக்காரரான அதானியின் சொத்து மதிப்பும் கணிசமாக உயர்ந்திருப்பதாக ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது. சேலம் சேர்வராயன் மலைத்தொடரை ஒட்டிய குரமிச்சி கரட்டி என்ற கிராமத்தில் ஆட்டுக் கொட்டகையில் புகுந்த மலைப்பாம்பு ஒன்று ஆட்டை விழுங்க முயன்றது. பழனி என்பவருக்கு சொந்தமான ஆட்டை காப்பாற்றிய இளைஞர்கள் மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து மலைப்பாம்பு பத்திரமாக வனத்தில் விடப்பட்டது. நீரிழிவு நோய் குறித்து ஏற்கனவே தகவல் தெரிவிக்காததால் காப்பீட்டு நிறுவனம் கோரிக்கையை நிராகரிக்க முடியாது என பெங்களூரு நுகர்வோர் ஆணையம் தீர்ப்பளித்துள்ளது. முதிய தம்பதியான அசோக் மற்றும் சுமா ஆகிய இருவரும் தனியார் நிறுவனத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு எடுத்ததோடு முறையாக பிரீமியமும் செலுத்தி வந்திருக்கின்றனர். 62 வயதான சுமாவிற்கு கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அதற்கு செலவான 76,000 ரூபாயை காப்பீட்டு நிறுவனத்திடம் கிளைம் செய்ய ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கின்றனர். ஆனால் சுமாவிற்கு நீரிழிவு நோய் இருப்பதை காப்பீடு எடுக்கும்போது தெரிவிக்கவில்லை என்று கோரி காப்பீட்டு நிறுவனம் நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கில் மனுதாரருக்கு நீரிழிவு நோய் இருப்பதை முன்கூட்டியே சொல்லாதது உண்மையை மறைப்பதற்கு சமமானது அல்ல என்று தெரிவித்த நுகர்வோர் ஆணையம் இது ஒரு பொதுவான நோய் என்றும் தெரிவித்துள்ளது. சேவை குறைபாட்டை செய்த காப்பீட்டு நிறுவனம்தான் குற்றவாளி என்று தெரிவித்து 6% வட்டியுடன் 76,000 ரூபாயை மனுதாரருக்கு வழங்க உத்தரவிட்டது. அலைபேசியின் திரைக்கு உள்ளே சிக்கிக் கிடக்கும் இளைய தலைமுறை பிள்ளைகளை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டுவரும் முயற்சியாக மதுரையில் பெரும் முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அங்குள்ள காந்தி நினைவு அருங்காட்சியக நிர்வாகம்தான் கிராமிய விளையாட்டுப் போட்டிகளின் வாயிலாக இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ஆண்டுதோறும் கோடை விடுமுறை மற்றும் உலக மரபு வாரத்தை முன்னிட்டு கிராமிய ஒலிம்பிக் மரபுசாரா விளையாட்டுப் போட்டிகளை நடத்துகிறது. மே 3ஆம் தேதி வரை இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதில் பல்லாங்குழி, தாயம், சொட்டாங்கல், பம்பரம், கிட்டிப்புல் உள்ளிட்ட கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெறுகின்றன. இவற்றில் வெற்றி பெறுவோருக்கு மே 5ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பரிசும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. பல்லாங்குழி போன்ற விளையாட்டுகள் நமக்குள் இருக்கும் கணித திறனை வளர்த்தெடுக்கும் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி மே 2வது வாரத்தில் தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொடரில் ரோஹித் சர்மாவே இந்திய அணியை வழிநடத்துவார் என்று கூறப்படுகிறது. அதேபோல் டெஸ்ட் அணியில் நம்பர் 5 மற்றும் 6வது இடத்தில் கருண் நாயர் மற்றும் ரஜத் பட்டிதாரை களம் இறக்க தேர்வு குழுவினர் ஆலோசிப்பதாகவும், எனவே அவர்களை இந்திய ஏ அணியில் தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல் தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் மாற்று தொடக்க ஆட்டக்காரராக தேர்வு செய்யப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அஸ்வின் ஓய்வு பெற்றுவிட்டதால் அவரது இடத்திற்கு குல்தீப் யாதவ் தேர்வு செய்யப்படலாம் என்றும், பும்ரா, ஷமி ஆகியோர் அணியில் இடம்பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. பகல் நேரத்தில் அடிக்கடி கொட்டாவி விடுவது தூக்கப் போதாமையின் வெளிப்பாடு என்றும், நீண்ட நாட்களுக்கு இது தொடர்ந்தால் தீவிர உடல்நல பாதிப்பு ஏற்படும் என்றும் அமெரிக்க மருத்துவ ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. கொட்டாவி விடுவதற்கும் தூக்கப் போதாமை மற்றும் மூளை செயல்பாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஸ்லீப் மெடிசின் ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு போதுமான தூக்கம் இல்லாமல் இருந்தால் மூளையின் செயல்பாட்டில் தடுமாற்றம் ஏற்படும். ஏதாவது ஒன்றை நினைவு கோரும்போது மூளை சில வினாடிகள் சிறு தூக்கத்திற்கு சென்று வரும். இது நீண்ட நாட்களுக்கு தொடர்வது உடல்நலம் பாதிக்கப்பட்டு வருவதன் அறிகுறி என்கிறது அந்த ஆய்வறிக்கை.
வால்வோ நிறுவனம் அதன் ஆடம்பரமான செடான் காரான S90 மாடலை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. 2 லிட்டர் டீசல் என்ஜின் கொண்ட இந்த கார் 246 குதிரை திறன் கொண்டது. 360 டிகிரி கேமரா, 4 ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், 9 அங்குல டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே, 19 ஸ்பீக்கர்கள் கொண்ட சவுண்ட் சிஸ்டம், வயர்லெஸ் சார்ஜிங் என பல சிறப்பம்சங்கள் இதில் உள்ளன. 7 ஏர் பேக் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. முழுக்க மின்சார முறையில் இயங்கக்கூடிய மைல்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியோடு வரும் இந்த காரின் எக்ஸ் ஷோரூம் விலை சுமார் 1,20 லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்குகிறது. மொசாட் உளவாளி என்று குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு ஈரான் தூக்கு தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. மோக்சன் லங்கர்னிஷின் என்ற அந்த நபருக்கு புரட்சிகர காவலர் படையின் கர்னல் கொலையில் தொடர்பிருந்ததாக ஈரான் குற்றஞ்சாட்டியிருந்தது. 2023ஆம் ஆண்டு தங்கள் நாட்டில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு புகலிடம் அளித்ததாகவும் கூறியிருந்தது. மொஹ்சென் லங்கர்னிஷின் புரட்சிகர நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிலம்பரசன் நடித்து வரும் STR 49 திரைப்படத்தில் நடிகர் சந்தானம் இணைந்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. STR என்று அழைக்கப்படும் நடிகர் சிலம்பரசனின் 49வது படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கி வருகிறார். இதில் டிராகன் படத்தில் கவனம் ஈர்த்த கயாது லோகர் நாயகியாக நடிக்கிறார். இந்நிலையில் இந்த படத்தில் சந்தானம் நடிக்கிறார் என்பதை தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிலம்பரசனும் சந்தானமும் இணைந்து நடிக்கின்றனர். கடைசியாக 2015இல் வெளியான வாலு படத்தில் இருவரும் இணைந்து நடித்திருந்தனர். சிலம்பரசனின் மன்மதன் படத்தில்தான் சந்தானம் திரைப்பட நடிகராக அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத்தில் உள்ள ஆலையில் ஆப்பிள் ஏர்பாடை ஏற்றுமதி செய்வதற்கான உற்பத்தியை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அருகே ஃபாக்ஸ்கான் ஆலையில் ஆப்பிள் ஐபோன்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள ஆலையின் மூலமாக ஏர்பாட் உற்பத்தி தொடங்கப்பட்டிருப்பதாகவும் பெங்களூரில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ஆலையிலிருந்து விரைவில் ஆப்பிள் பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியும் தொடங்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு ஆப்பிள் நிறுவனம் சீனாவில் உற்பத்தியை குறைத்து இந்தியாவை தனது உற்பத்தி மையமாக மாற்றும் முயற்சியே காரணமாக கூறப்படுகிறது. பிரபல நடிகர் ஜாக்கி சானுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கலை உலகில் அவரது பங்களிப்பை பாராட்டி அவருக்கு 78வது லோகார்னோ திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது. இந்த திரைப்பட விழா ஆகஸ்ட் 6 முதல் 16ஆம் தேதி வரை லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ளது. உலக சினிமாவை கலக்கிய ஆக்ஷன் ஹீரோவாக வலம் வந்த ஜாக்கி சான் கடைசியாக கடந்த 2023இல் வெளியான ரைட் ஆன் படத்தில் நடித்திருந்தார். தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்புத் துறையின் செயல்பாடு மிக மோசமாக இருப்பதாக இந்திய தலைமை தணிக்கையாளர் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. போதிய உணவு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சோதனை செய்யப்படுவதில்லை என்றும் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளும் காலம் தாழ்த்தியே சோதனை செய்யப்படுவதாகவும் CAG அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் 5 மாவட்டங்களில் அலுவலர்கள் சராசரியாக தலா 9.23 உணவு மாதிரிகள் என்ற அளவிலேயே சோதனை செய்துள்ளனர். மாநிலத்தின் 6 உணவு பாதுகாப்பு சோதனை ஆய்வகங்களில் 2இல் போதிய சோதனை கருவிகள் இல்லை என்றும், அதே சமயம் சில ஆய்வகங்களில் கருவிகள் பயன்படுத்தப்படாமல் அப்படியே இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமதமாக சோதனை செய்யப்படுவதற்கு அத்துறை அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் CAG அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 191 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பஞ்சாப் கிங்ஸ் அணி விளையாடி வருகிறது. முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணியின் பல வீரர்கள் குறுகிய இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தபோதும் சுட்டி குழந்தை என்று வர்ணிக்கப்படும் சாம் கரன் அதிரடியாக விளையாடி 47 பந்துகளில் 4 சிக்சர்கள் 9 பவுண்டரிகளோடு 88 ரன்களை எடுத்தார். சென்னை அணி 190 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அவருக்கு சற்று கை கொடுத்த டெவால் பிரீஸ் 32 ரன்களை எடுத்தார். சாகல் 4 விக்கெட்டுகளையும் யான்சன், அர்ஷ்தீப் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் சாய்த்தனர்.
குரங்கு உள்ளிட்ட மற்ற பாலூட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மனிதர்களின் காயங்கள் மிக மெதுவாகவே குணமாவதாக ஜப்பான் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்திருக்கிறது. ஜப்பானின் யூக்யூஸ் பல்கலைக்கழகத்தின் முதுநிலை விலங்கியல் ஆய்வாளரான டாக்டர் அகிகோ மசுமோட்டோ கென்யாவில் காட்டு பஃபூன்கள் கடுமையான காயங்களிலிருந்து வேகமாக மீண்டதை பார்த்து ஆச்சரியமடைந்தார். இது மனிதர்களின் காயம் ஆறுவதற்கு ஆகும் காலத்தை விட மிக மிக குறைவான நேரம் என்பதால் தம் ஆய்வுக் குழுவினருடன் இது குறித்த ஆய்வில் இறங்கினார். இந்த ஆய்வில் 24 மனிதர்கள் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட சிம்பான்சிகள், பஃபூன்கள், சாதாரண குரங்குகள், எலிகள் போன்ற பாலூட்டிகள் ஈடுபடுத்தப்பட்டன. அப்போது காயமடைந்த மனித தோல் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 0.25 மில்லிமீட்டர் வேகத்தில் ஆறுகிறதென்றால், குரங்கு உள்ளிட்ட பாலூட்டிகளின் காயங்கள் சுமார் 0.62 மில்லிமீட்டர் வேகத்தில் குணமாவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முடியுள்ள பாலூட்டிகளின் தோலில் காயங்களை ஆற்றும் செல்கள் அதிகமாக இருப்பதுதான் இதற்கு காரணம் என்று கூறியிருக்கும் மருத்துவர் அகிகோ, பரிணாம வளர்ச்சியில் வியர்வை சுரப்பிகள் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் கிடைத்தாலும் வேகமாக காயம் ஆறும் தன்மையை மட்டும் மனித தோல்கள் இழந்திருக்கலாம் என்றார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு குடும்பத்துடன் சென்ற நடிகர் சிவகார்த்திகேயன் அங்கிருக்கும் பழங்கால பொருட்களை கண்டு ரசித்தார். மனைவி ஆர்த்தி மற்றும் மகள் ஆராதனாவுடன் வந்து அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். கீழடிக்கு வந்திருந்த பலரும் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சமூக வலைதளங்கள் மூலம் பகுதி நேர வேலைவாய்ப்பு என கூறி நூதன மோசடி நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் சமீப காலமாக சமூக வலைதளங்கள் மூலம் ஆன்லைன் ஹோட்டல் ரிவ்யூ டாஸ்க் எனும் பெயரில் நூதன மோசடி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சில ஹோட்டல் ரிவ்யூ டாஸ்க்குகளை கொடுத்து அதை செய்து முடித்தால் ஒரு ரிவ்யூவுக்கு $150 முதல் $500 வரை பணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என ஆசை வார்த்தை கூறி பணம் மோசடி செய்து வருகின்றனர். இதுபோன்ற சைபர் குற்றவாளிகளிடம் ஏமாற வேண்டாம் என்று திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக நடாலி ஸ்கீவர் பிராண்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் நடந்த போட்டிகளில் இங்கிலாந்து மகளிர் அணி சோபிக்காத நிலையில் 9 ஆண்டுகளாக கேப்டனாக இருந்து வந்த ஹீத்தர் நைட் கேப்டன் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டனாக இருந்து வந்த ஸ்கீவர் பிராண்ட் டெஸ்ட், ஒருநாள், T20 என 3 வகையான போட்டிகளுக்கும் கேப்டனாக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 32 வயதான ஸ்கீவர் பிராண்ட் இங்கிலாந்து அணிக்காக 259 போட்டிகளில் விளையாடியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரநிலையில் தற்போது 3வது இடத்தில் இருக்கிறார். ஒட்டுமொத்த பூமி பந்தே முன்னெப்போதும் இல்லாத வகையில் வெப்பத்தின் கொடுமையை அனுபவித்து வரும் நிலையில் பாகிஸ்தானில் 120 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெப்பம் பதிவாகியுள்ளது. வெப்ப அனலால் தகித்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தானில் கடந்த வாரம் 48 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவானது. இந்த நிலையில் இதனையும் தாண்டி நேற்று நவாப்ஷா பகுதியில் 49 டிகிரி செல்சியஸ் அதாவது 120 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இதேபோல் ஈரான், குவைத், சவுதி அரேபியா, மௌரிட்டானியா, ஈராக், கத்தார், சூடான், ஓமன், பஹ்ரைன், மாலி, செனகல் ஆகிய நாடுகளுடன் இந்தியாவிலும் கடும் வெப்பம் நிலவி வருகிறது. காஞ்சி சங்கர மடத்தின் புதிய இளைய பீடாதிபதியாக கணேச சர்மா முறைப்படி நியமனம் செய்யப்பட்டார். அவருக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சந்நியாச தீட்சை அளித்தார். பழம்பெரும் மடாலயங்களில் முக்கியமானது காஞ்சி சங்கர மடம். ஆதிசங்கரால் கிமு 482ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த மடம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் இந்த மடத்தின் 70வது பீடாதிபதியாக இருப்பவர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். 40 ஆண்டுகளுக்கு முன் இவர் சங்கர மடத்தின் இளைய பீடாதிபதியாக பொறுப்பேற்றார். அதன் பிறகு இளைய பீடாதிபதி நியமனம் தற்போது நடந்திருப்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் அன்னவரம் கஷேத்திரத்தைச் சேர்ந்த தன்வந்திரி, மங்காதேவி ஆகியோரின் மகன் கணேச சர்மா டிராவிட். தன்வந்திரி அன்னவரத்தில் உள்ள ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி கோயிலில் தலைமை அர்ச்சகராக இருப்பவர். பெற்றோருடன் 2006ஆம் ஆண்டு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் தரிசனத்துக்காக முதன்முறையாக இவர் காஞ்சி மடத்துக்கு வந்திருந்தார். ரிக்வேதம் படித்து வந்த கணேச சர்மாவின் ஆன்மீக ஈடுபாட்டை கண்ட விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அனைத்து வேதங்களையும் படிக்குமாறு ஊக்குவித்தார்.
இதனைத் தொடர்ந்து கர்நாடகத்தைச் சேர்ந்த சந்துகுட்லு ஹோசமானே ரத்னாகர பட் சர்மாவிடம் 12 ஆண்டுகள் குருகுல கல்வியாக கணேச சர்மா வேதம் கற்றுத் தேர்ந்தார். தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டத்தில் பசாராவில் உள்ள ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் சேவை புரிந்துள்ளார். ரிக் வேதத்தில் தேர்ந்ததோடு முழு தேர்ச்சி பெற்றதற்கான அங்கீகார விருதாக கருதப்படும் சலசனா கணபதி பட்டத்தை பெற்றவர். ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர. ரிக்வேதம் தவிர யஜூர் சாமவேதங்களையும் சதங்கம் தசோபனிஷத் ஆகியவற்றையும் கற்றுத் தேர்ந்த கணேச சர்மா சங்கரமடத்தின் 71வது பீடாதிபதியானார். ஆதிசங்கரின் ஜெயந்தி விழா, அக்ஷய திருதியை என சிறப்புமிக்க நாளில் பீடாதிபதியாக பொறுப்பேற்றதால் காஞ்சி சங்கரமடம் விழா கோலம் பூண்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் இஸ்மாயில். ஹர ஹர சங்கர.